பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காளை கிட்ட காட்டுறான். அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ படுத்த மாடு ஸ்டாலின்னா புல்லை கொடுத்தவர் இவர்னா அவர் கொடுத்தது என்ன? ஒரு கதையை கூட ஒழுங்காக இந்த அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களுக்கு எழுதி கொடுக்க தெரியாது. அதாவது மூளையே இல்லாதவங்களை தான் வச்சுக்கிறதுன்னு ஒரு கொள்கை இருந்தால் என்ன செய்ய முடியும்? நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? யார் கூட்டுறதுனா வேற யார் நடத்தின கூட்டத்தில் செத்து போனாங்களா? இவர் நடத்தின கூட்டத்திலானே செத்தார்கள். நெருக்கடி தாங்காமல் தானே செத்தார்கள். நெரிசலினாலே செத்தார்கள். இதை எதுக்கு நீ வண்டியை கொண்டு போய் நடுவில் விடுற? ஒவ்வொரு 10 வார்த்தையும் ஒரு பேசியவுடன் விசில் அடிக்கிறார்கள், சத்தம் போடுகிறார்கள், ஊ என்று ஊழையிடுகிறார்கள். பசு பால் கொடுக்கிறது. பசு பால் கொடுக்கிறது என்ன அதிசயம் இருக்கு? இது விஜய் சொல்லுகிறாரே. விஜய் என்பதுதான் தமிழகம், தமிழ்நாடு என்பதுதான் விஜய். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வீடு வீடா எல்லா கிராமங்களுக்கும் இல்லை. போய் இப்போ நான் என்ன சொன்னேன்? இவர் சந்திச்சா என்ன சந்திக்காட்டி என்ன? இவர் இவர் இறைமகன் இயேசு. இவர் இறங்கி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததுனால் வீடுகள் புனிதப்பட்டு விடும். இதெல்லாம் என்ன பேச்சு? அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த பக்கம் போறவனெல்லாம் இழுத்துக்கிறாங்கிற. நீ எல்லாரையும் இழுக்கிறதுக்கு தானே பதவியில பங்குன. நீ தான் இந்த வேலையை செஞ்சது. கடைசியில் முத்துராமலிங்க தேவர், மாப்போ சிவஞானம், அண்ணா, பெரியார், ராஜாஜி, காமராஜர் ஆண்ட நாட்டில் விஜய், ஈமான், ஓபிஎஸ், சுவாரி பெரிய என்ன இதெல்லாம் கேட்கவே செய்தித்தாளை பிரிச்சா உமட்டு. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான பழக்கருப்பையா ஐயா தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? சொல்லுமா. சூப்பர் ஐயா. ஐயா, இப்போ தமிழக அரசியல் களம் பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்க நிலையில இது வரைக்கும் ஒரு விரல் புரட்சியா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசில் புரட்சியா மாறி இருக்கிறது. ஏன்னா விரல் புரட்சி, ஒரு விரல் என்ன? விரல் புரட்சி நம்ம ஓட்டு போடுவோம்ல, ஒரு விரல் புரட்சி. ஆமா, விரல் புரட்சியா இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசில் புரட்சியா மாறி இருக்குது. விஜய் அப்படிதான் இன்னைக்கு வேலூர்ல நடந்த மாநாட்டுல பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? என்ன பேசிருக்காரு? ஆமா, இது வந்து இந்த எலெக்ஷன் அப்படின்றது விசிலுக்கான எலெக்ஷனா மாறி இருக்கு. விசில் வந்து புரட்சி ஏற்படுத்த போகுது அப்படின்னு இருக்காரு. என்ன புரட்சி ஏற்படுத்த? அதாவது ஒரு முரட்டு மாடு வந்துச்சான். அது எல்லாரையும் குத்தி காயப்படுத்திடுச்சான். ரத்தம் வடிஞ்சு கிடந்துச்சான். எல்லாரும் குத்துயிரும் கொலையுருமா கிடந்தாங்களாம். இவர்கிட்ட வந்தானா ஒரு சின்ன பையன் போனானா, அந்த மாடு துள்ளின்னு வந்துச்சான். புல்லை நீட்டினானா, சாப்பிட்டு படுத்துக்கிட்டுச்சான். இப்போ அந்த முரட்டு மாடு யார்? குத்துனது யார்? சரி, மற்ற கட்சிகளெல்லாம் குத்திருச்சுன்னு வச்சுக்குவோம், எதிர்கட்சிகளெல்லாம். இவர் போய் புல்லை கொடுத்தாரு. இவர் புல்லை கொடுத்து, அதாவது போரிடாமல், சண்டை போடாமல், அதை அடக்குவதற்கு நினைக்காமல் புல்லை கொடுத்து அதை படுக்க வச்சுட்டார். இப்போ படுத்த மாடு ஸ்டாலின்னா புல்லை கொடுத்தவர் இவர்னா அவர் கொடுத்தது என்ன? அவர் உலகத்தையே முழுங்கிடுவார். அவருக்கு இவர் என்ன கொடுத்தாரு? புல்லுங்கிறது எதை குறிக்குது? ஒரு கதையை கூட ஒழுங்காக இந்த அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களுக்கு எழுதி கொடுக்க தெரியாது. அதாவது மூளையே இல்லாதவங்களை தான் வச்சுக்கிறதுன்னு ஒரு கொள்கை இருந்தால் என்ன செய்ய முடியும்? என்ன அவர் என்ன சொல்ல வந்தார்னு எனக்கு புரியல. மகாபாரதம் கதை வழியாக தர்மத்தையே போதிக்கிறது. என்ன சொல்ல வந்தார்? புல்லை கொடுத்தார். புல் என்பது எதை குறிக்கிறது? பையன் இவரை குறிக்கிறான். மாடு, முரட்டு மாடு ஸ்டாலினை குறிக்கிறது. அது படுத்து விட்டது, இவரிடம் அடங்கி விட்டது. அடக்குவதற்கு ஒரு புல்லை எதுக்கு பயன்படுத்தினார்? புல்லுன்றது வந்து சாப்பாடு. அதாவது அந்த காளை மாடுன்றது வந்து மக்களை குறிக்குதான். காளை மாடு மக்களை குறிக்குதான். அதாவது வந்து வேடிக்கை பார்த்தது வந்து மற்ற கட்சிகள். இவர் புல்ல கொடுத்தது வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆனந்தம் ஆயிட்டாங்க. இப்போ அனுபவம்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாம் தலையை தொங்க போட்டுருச்சு. நான் இப்படி ஒரு கதையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நான் நினச்சேன் ஸ்டாலின் தான் முரட்டு மாடு போல இருக்கு, ஒரு படுக்க வச்சுட்டாரு போல இருக்குன்னு நினச்சேன். ஓகே, இந்த கரூர் சம்பவத்தை பற்றி இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பொதுவெளியில் பகிரங்கமாக பேசினதில்லை. இன்னைக்கு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, கரூரில் நடந்த சம்பவத்தை எப்படி நீங்கள் வந்து என் மேலே பழி போடலாம் சிஎம் சார், இதில் என்ன நியாயம்? யார் கூட்டுறதுனா வேற யார் நடத்தின கூட்டத்தில் செத்து போனாங்களா? இவர் நடத்தின கூட்டத்திலானே செத்தார்கள். நெருக்கடி தாங்காமல் தானே செத்தார்கள். நெரிசலினாலே செத்தார்கள். இதை எதுக்கு நீ வண்டியை கொண்டு போய் நடுவில் விடுற? கூட்டம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்ற போது வெளியே நிறுத்திக்கொள். அங்கே இருந்து
பேசு, மக்களுக்கு கேட்கும். ஒவ்வொருவரும் முண்டியடித்து கொண்டு உன்னை பார்ப்பதற்கு முயல்கிறார்கள். நீ பேசுவதை கேட்பதற்கு முயலவில்லை. கேட்பது என்பது 2 கிலோமீட்டர் கேட்கும். பார்ப்பது என்பது கண்ணு கட்டிய தூரம் தான் பார்க்க முடியும். ஆகவே நெருக்கமாக வந்து பார்க்க நினைக்கிறார்கள். அதற்குள்ளே கொண்டே நீ பேருந்து விடுறிய நடுவில் நின்று பேசுவதற்காக. அது இன்னும் கூட்டல் நெரிசல் அதிகப்படுத்துது. ஆகவே அங்கே நடந்த துயரங்களுக்கெல்லாம் உன்னுடைய திட்டமிடுதல் தன்மை இல்லாதது. கூட்டம் இன்னும் சேரட்டும், பிரம்மாண்டமான கூட்டத்தை கண்டு இந்த நாடே அலற வேண்டும், அது நம்முடைய வலிமையாக மாற வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனோபாவத்தின் காரணமாக 40-50 பேர் இறந்து விட்டார்கள். அதை பற்றியில் அவர்களை சமாதானப்படுத்தி விட்டாய். ஒரு 20 லட்சம் கொடுத்து அதை செய்து இதை செய்து சமாதானப்படுத்தி விட்டாய். வீட்டுக்கு வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்றாலும் சரி என்று வந்து வாங்கி கொண்டு போய் சரி பரவாயில்லை என்று கருதுகிறார்கள். ஆனால் இதற்கு பொறுப்பு நீதானே. இல்லை, காவல்துறை முறையான அனுமதி கொடுக்காததுனால தானே இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சுன்னு அதெல்லாம் அனுமதி கொடுத்து தானே நடந்தது. அதில் சிபிஐ விசாரிக்கிறான், நீதிபதி விசாரிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் அப்புறம் பார்ப்போம். ஏனென்றால் அது நாம விமர்சிக்கக்கூடிய கட்டத்தை தாண்டி விட்டது. அது ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அதை விசாரிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். பொறுப்பில்லை என்றால் பொறுப்போடு நடந்து கொள். வெட்டியாக கூட்டம் கூட்டுவது மட்டும் சினிமா அரசியலுக்கு லாபம் தருமே தவிர அரசியலில் அதற்கு விளைவுகள் ஏற்படும். விளைவுகள் ஏற்படுவதனால் சாவுகள் நிகழும். ஒரு பீகார்காரன் வந்து அடுத்த கூட்டத்தில் செத்துருக்கிறான். பிறகு என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், ஏதோ தேர் திருவிழாவுக்கு காவு கொடுத்து விட்டு தேர் நிலை இழுப்பது போல் இவருடைய விழாக்கள் வந்தாலே யாராவது ஒரு காவு கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்ற அளவுக்கு நடக்கிறது. அதாவது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் காசு கொடுத்து ஆள் பிடிக்கிறார்கள் திமுக போன்ற கட்சியினர். இவருக்கு பெருங்கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டம் பூரா இளைய தலைமுறை கூட்டம். அது சினிமா கவர்ச்சிக்காக கூடுகின்ற கூட்டம். பெண்களும் கூடுகிறார்கள். அது ஒரு பிள்ளையை இடுப்பிலை வைத்துக்கொண்டு கைப்பிள்ளையை இடுப்பிலை வைத்துக்கொண்டு பெண் முண்டுகிறாள் கூட்டத்தில் முதலில் வருவதற்கு. இப்பொழுது வரையறுக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு 10 வார்த்தையும் ஒரு பேசியவுடன் விசில் அடிக்கிறார்கள், சத்தம் போடுகிறார்கள், ஊ என்று ஊழையிடுகிறார்கள். என்ன இந்த கருத்தை வாங்கி கொண்டார்கள். இப்பொழுது இவர் என்ன சொல்லிவிட்டார்? நான் இன்னொரு பேட்டியில் பேசுகிற போது சொன்னேன், பசு பால் கொடுக்கறது. ஏன் பசு பால் கொடுக்குறதுல என்ன அதிசயம் இருக்குது? இது விஜய் சொல்லுகிறாரே, விஜய்க்கு பசு பால் கொடுக்குறது என்பது தெரிந்திருக்கிறது என்பது அதிசயமா? இல்லை நமக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறாரே அவர் நமக்கு ஆசான் என்பது அதிசயமா? என்ன இப்படி ஒரு விளங்காமல் அவருடைய கூட்டத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வாக்கியம் பேசி முடிக்கிற போதும் கூக்குரல் எடுக்கிறார்கள், சத்தம் போடுகிறார்கள், ஊழையிடுகிறார்கள், மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள். என்ன இருக்கிறது இதில்? இவர் என்ன பேசிவிட்டார்? விஜய் என்பது தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு என்பது தான் விஜய். என்ன இது? உன்னுடைய நலனும் தமிழ்நாட்டினுடைய நலனும் ஒன்றாக இருக்கின்ற போது நீ ஈட்டிய பொருள்களில் எவ்வளவு இந்த மக்களோடு பகிர்ந்து கொண்ட நான் கேட்கிறேன். எம்ஜிஆர் பகிர்ந்து கொண்டார். எந்த ஏழை மக்கள் இருக்கிறார்கள், வழி இல்லாதவர்கள், எதை பகிர்ந்து கொண்டாய்? என்ன இதெல்லாம்? நாம் வசதியாக இருந்தோம், தனி விமானங்களிலே போனோம், பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார்களிலே பயணம் செய்தோம் என்பதை தவிர எதை நீ இந்த மக்களோடு பகிர்ந்து கொண்டாய்? எவ்வளவு ஏழ்மை இருக்கிற நாடு இது. தேவைக்கு மேல், நம்முடைய சக்திக்கு மேல், நம்முடைய உழைப்புக்கு மேல் வருகிறது பணம். தப்பு ஒன்றும் இல்லை. அது இந்த சமூகத்தினுடைய தன்மை, சந்தை பொருளாதாரத்தினுடைய தன்மை. அதை என்னை பகிர்ந்து கொண்டேன். நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் என்று சொல்வதற்கெல்லாம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். சும்மா மிகையாக ஒரு கூட்டம் ஆரவாரித்து கொண்டே இருக்கு. அதாவது எல்லா தலைவர்களும் பேசுகிறார்கள், ஒரு தலைவன் பேசுவதையும் தொலைக்காட்சியில் காட்டுவதில்லை. நீ பேசுவதை மட்டும் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அதை பார்ப்பதற்கு கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு வருமானம் தருகிறது. அவன் ஒன்றும் விளங்காமல் செய்கின்றவன் இல்லை. அவனுக்கு இதை பார்ப்பதினால் அவனுக்கு வருவாய் வருகிறது, பார்ப்பதற்கு ஆள் கிடைக்கிறது. இதோடு முடிந்து போகும் இந்த அரசியல். இன்னொரு நாட்டை வழிநடத்துவது என்பதெல்லாம் அவ்வளவு எளிதில்லை. என்ன புதிய செய்தி சொல்லியிருக்கிறாய் நான் கேட்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த நாடு ஆளப்படக்கூடிய தகுதியை ஸ்டாலினுடைய 5 ஆண்டு ஆட்சியால் இழந்து விட்டது. ஆகவே இனி அடுத்து வருகின்றவன் இந்த நாட்டை சிறப்புற ஆள முடியுமா என்கின்ற அளவை மீறி பாதாளத்தில் படுகொலியில் தள்ளி வைத்திருக்கிறார் இந்த ஸ்டாலின். அவர் வாங்கி வைத்திருக்கிற தனி கடன் 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி. அதற்கு மாதம் ஒன்றுக்கு 80,000 ரூபாய் வரி கட்ட வேண்டும். உங்களுடைய அரசாங்கத்திற்கு வருமானம் 2.5 லட்சம் கோடி. 2.5 லட்சம் கோடியில் 30% சம்பளத்துக்கு போகும். சம்பளம், ஓய்வூதியம் ரெண்டும் சேர்ந்து 30% போயிடும். 1/3 பங்கு.
உன்னுடைய இலவசங்களுக்கு 1/3 போய்விடும். அப்புறம் கொஞ்சம் திட்டங்கள், அப்புறம் பள்ளிக்கூடத்திற்கு கொஞ்சம். பள்ளிக்கூடத்தினுடைய செலவு தான் பெரிய செலவு. உன்னுடைய பள்ளிக்கூடங்கள் வெற்றிகரமாக இல்லை. 55% மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். 45% மாணவர்கள் பெரிய கட்டணம் கட்டி தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், 45% பேர் இவ்வளவு பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு வசதியானவர்கள் இல்லை. ஆனால் உன்னுடைய கல்வி தரமற்ற கல்வி என்று அவர்கள் அங்கே போகிறார்கள். நம்முடைய பிள்ளையின் வருங்காலம், அவன் சம்பாதிப்பது. இப்பொழுது நீ உனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நீயும் உன் கணவரும் சம்பாதிக்கின்ற பணத்தில் உங்களுடைய 3/4 பங்கு பணம் உன்னுடைய பிள்ளைக்கு படிக்க வைப்பதற்கு தான் செலவாகும். ஆனால் உனக்கு அரசு பள்ளியில் படிக்க வைக்க மனசு இருக்காது. ஏனென்றால் அது எல்லாம் விளையாண்டுக்கு திரிகிறாங்க. டெம்பரரி வாத்தியார்களை வைத்திருக்கிறார்கள், ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பதில்லை. 8வது வகுப்பு படிக்கிற பையனுக்கு 8×64 என்று பெருக்கல் வாய்ப்பாடு தெரியாது. கூட்டல் கழித்தலே தெரியாமல் 8வது வரையிலும் வருகிறான். தேர்வே வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆகவே அவன் தள்ளிக்கொண்டே வருகிறான். எதை அறிந்தான் எதை அறியவில்லை என்பது முக்கியமில்லை. வாத்தியார்களுக்கு நீ சம்பளம் கொடுப்பதில்லை. பூராவும் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து டெம்பரரி வேலை வாங்குகிறாய். உங்களுடைய பள்ளிக்கூடம் தரமற்ற பள்ளிக்கூடம் என்பதற்கு சான்று, நீ காலையில் பலகாரம் கொடுக்குறாய், மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாய், ஸ்லேட்டு கொடுக்குறாய், குச்சி கொடுக்குறாய், பென்சில் கொடுக்குறாய், கம்ப்யூட்டர் கொடுக்குறாய், எல்லாம் கொடுக்குறாய். உன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு 45% பேர் வர மறுக்கிறான். 55% பேர் வருகிறார்கள் வழி இல்லாமல். 45% பேர் கடனை உடனே வாங்கி வெளியேறுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் கட்டிவிட. உனக்கு எதற்கு கல்வி மந்திரி? நீ எதற்கு இந்த வேலையை செய்கிறாய்? இல்லை, கல்வியில் முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்வுன்னு முதலமைச்சர் பேசுகிற ஒவ்வொரு அதுக்கு 45 வயது தனியார் கல்விக்கூடங்கள் காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உன்னை விட்டு ஓடுகிறானே, கொஞ்சம் வசதி வந்த பிறகு தன்னுடைய பிள்ளையை முதலில் தூக்கி கொண்டு வெளியே போய் விடுகிறார்கள். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் வீடு வீடா எல்லா கிராமங்களுக்கும் இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேன், இவர் சந்திச்சா என்ன சந்திக்காட்டி என்ன, இவர் பெரிய இவர் இறைமகன் இயேசு, இவர் இறங்கி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததினால் வீடுகள் புனிதப்பட்டு விடும். இதெல்லாம் என்ன பேச்சு? நான் சொல்லுகிறேன், இந்த மக்களுக்கு உரிய பிரச்சனைகளில் அவர்களுக்காக குரல் கொடுக்க உன்னால் முடியவில்லை. அப்புறம் நீ வீட்டுக்கு வந்தால் என்ன, வீட்டுக்கு வராமல் காட்டுக்கு போனால் என்னன்னு கேட்குறேன். இது நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? நீ ஏன் முருகனுடைய கோயிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கு குரல் கொடுக்கவில்லை? முஸ்லீமே குரல் கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீ ஏன் குரல் கொடுக்கவில்லை? உங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய அந்த சின்ன மதங்களின் மக்களுடைய ஓட்டுக்களை பெற்றால் போதுமா? மற்றவர்களுக்கு போட வேண்டாமா? அவர்களுக்கு சேர்த்து இவர்கள் தானே கூடுதலான மக்கள். இவர்களுக்காக ஆட்சிக்கு வருகிறாய் நீ. சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவன் வருவதை பற்றி நமக்கு எந்த மாறுபாடும் இல்லை. ஆனால் உன்னால் பெருவாரியான மக்களின் நலன்கள், நியாயமான நலன்களை கூட அதற்கு குரல் கொடுக்க முடியாது என்றால் நீ ஆட்சியில் வந்து உட்கார்ந்த பிறகு அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவாய்? அந்த ஆள் தவறாக பயன்படுத்துகிறார். மக்களை பிளவுபடுத்துவதற்கு பயன்படுத்துகிறார் ஸ்டாலின். நீ எப்படி பயன்படுத்துவாய்? எங்களுக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? நாங்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய உரிமையை, முருகன் கோயிலுக்கு தீபம் ஏற்றுகிற உரிமை எங்களுக்கு இல்லை என்று சொல். உனக்கு ஓட்டு போடுவதா இல்லையா என்று நான் முடிவு செய்கிறேன். ஓகே. இல்லை, திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு தான் வந்து விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல. ஆனால் அதுக்குமே வந்து தாவேக தரப்பில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்னென்னா, இது திமுகவும் பாஜகவும் வேணும்னே செய்யக்கூடிய சதி செயல்னு. பட் அது இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அவங்க குரல் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. முருகனுக்குரிய பிரச்சனைங்கிறேன் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனையா? இவர்களாக ஆக்கினால் என்ன? இப்போ பாஜக, நான் பாஜக இல்லை, சங்கியும் இல்லை. நான் முஸ்லீம்களுக்காக புத்தகம் எழுதியிருக்கிறேன். முருகனுக்குரியதை முருகனுக்கு கொடு, முஸ்லீமுக்கு உள்ளதை முஸ்லீமுக்கு கொடு என்று சொல்கிறேன். நான் பிரித்து அறிய தெரியாதா? இவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை என்றால் முருகனை ரோட்டில் விடுவதா? இந்த நாட்டில் வழங்கி இந்த வளமைகளெல்லாம் போய்விட வேண்டுமா? அந்த ஜட்ஜி மீது அந்த ஜட்ஜி மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு போகிறார் ஸ்டாலின். இதற்கு ராகுல் கையெழுத்து போடுகிறார். வெக்கங்கட்ட அரசு. இந்த அரசு போக வேண்டும். முருகன் இந்த அரசை போக்க வேண்டும். அதுக்கு நீ என்ன? நீ அதே மாதிரி தானே இருக்கிறாய் என்று கேட்கிறேன் நான். அந்த ஆள் ஊரடங்கு சட்டம் போட்டால் அதிகாரம் இருந்ததினால் நீ போடவில்லை. அதை தவிர ஊரடங்கு சட்டம் போட்டது தப்பு என்றால் சொல்ல உனக்கு தெரிந்ததா? நீ எதற்காக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று நான் கேட்கிறேன். ஊரடங்கு சட்டம் போட்டது தப்பு. ஒரு தீர்ப்பு சொன்னார் என்பதற்காக ஒரு நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தது, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தது, அதை விட பெரிய தப்பு. சொன்னாயா நீ? சும்மா தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு, 7 கோடி மக்களும் நீயா? ஒவ்வொரு வீட்லேயுமே விஜய் இருக்காங்க, 2 கோடி வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த அறியாமையை நான் போக்க வேண்டாமா என்று கேட்கிறேன்.
பதவி நீக்கம், ஊரடங்கு சட்டத்தை பற்றி பேச மாட்டார், பதவி நீக்கத்தை பற்றி பேச மாட்டார், முருகனுடைய தீபத்தை பற்றி பேச மாட்டார். இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற போது அரசாங்கம் ஊரடங்கு சட்டம் போட்டது தப்பு என்று சொல்ல உனக்கு ஏன் தெரியவில்லை? அங்கே என்ன கலவரம் நடந்தது? அந்த ஜட்ஜு மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தது தப்பு என்று ஏன் உன்னால் சொல்ல முடியவில்லை? அந்த ஜட்ஜு என்ன தவறு செய்தார்? எந்த தீர்ப்பு சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இதற்காக பதவி நீக்கம் செய்வது என்று சொன்னால் அது என்ன அரசியல் என்று கேட்க உனக்கு தெரியவில்லை என்றால் நீ ஆட்சியிலே அமர்ந்து என்ன செய்வாய் என்று நான் கேட்கின்றேன். அது இல்லாமல் பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே. அதை எவ்வளவு நான் 3 பெரிய விஷயம் சொல்றேன், அதெல்லாம் நீ அதெல்லாம அது தள்ளிட்டு இன்னொன்னுக்கு வர்ற. சரி கேளு. இல்லையா, அவர் அவருடைய தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை, குரல் கொடுக்க தெரியவில்லை. பரந்தூர் விமான நிலையம் அவர்கள் சுற்றி சொத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள், சொத்துக்கு விலை ஏறும் என்பதற்காக விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று போய் சொன்னாயே, அந்த விமான நிலையத்தை நீ ஆட்சி வந்தால் மட்டும் கட்டி விடுவாயா? இப்பொழுது பணமெல்லாம் கொடுத்து முடிக்கப் போகிறார்கள். போய் உட்கார்ந்து கொண்டு மக்களை திரட்டி காந்தி உப்பு எடுத்தால் இந்தியா நடுங்கியது. தண்டியில் போய் கொஞ்சம் உப்பை அள்ளினார், இந்தியா உறவும் டக்குன்னு ஷாக்கடிச்சு. என்னடா 220 வால்ட்டு பாயுதே என்று எல்லா மக்களும் காந்தி உப்பள்ளுகிறார். என்ன உப்பள்ளுகிறார்? இந்தியாவில் எல்லா பக்கமும் கடல் இருக்கிறது, உப்பு இந்த நாட்டில் உலகம் பூராவுக்கும் கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. இதற்கு வெள்ளைக்காரன் வரி போட வேண்டும், இதற்கு எதுக்கு வெள்ளைக்காரன் உப்பை கொண்டு வர வேண்டும் என்ற செய்தி அதோடு உப்பை ஒழித்தது, வெள்ளைக்காரனுடைய ஆட்சியை ஆட்டம் காண வைத்தது. அதுவல்லவா தலைமை? நீ இந்த பரந்தூரில் போய் நின்று கொண்டு வா, உன்னுடைய வீட்டை எவன் இடிக்கிறான் என்று நான் பார்க்குறேன், அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்து விடுவாயா? நீ இடத்துக்கு தான் பணம் கொடுப்பாய். 80 ஏரிகளை அழிப்பார்கள், 4000 நஞ்ச நிலங்களை அழிப்பார்கள், 28 கிராமங்களினுடைய வீடுகளை தான் இடிப்பார்கள். இவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்வார்கள். அவனெல்லாம் நொந்து போய் ஆந்திராவுக்கு போகலாம் என்று முடிவு செய்தான் 28 கிராமத்துக்காரன். தமிழ் பேசுகின்றவன், தமிழ் மண்ணில் பிறந்தவன், தமிழன் அவன். இது தமிழனுடைய ஆட்சியே கிடையாது, இது ஒரு கொடூரமான ஆட்சி என்று இவர்களெல்லாம் சந்திரபாபு நாயுடம் போய் சித்தூருக்கு பக்கத்தில் எங்களுக்கு இழந்தாருங்கள், நாங்கள் குடியேறுகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள். இதைவிட இந்த ஸ்டாலின் ஆட்சி போக வேண்டும் என்று சொல்வதற்கு வேறொரு காரணம் தேவைப்படுகிறதா என்று கேட்கிறேன். இதை எடுத்து சொல்ல உனக்கு தெரிகிறதா என்று கேட்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்து நின்று சேலம் 8 வழி பாதை வரக்கூடாது என்று போராடத் தொடங்கியவர்கள் 8 வழி பாதையை நிறுத்தி விட்டார்கள். தஞ்சாவூரிலே கெமிக்கல்ஸுக்காகவோ எண்ணெய்க்காகவோ பிறவற்றுக்காகவோ தோண்டக்கூடாது என்பதை போராட்டம் நடத்தி எடப்பாடி காலத்தில் அது தடை செய்து சட்டம் போட்டு நடந்து முடிந்து விட்டது. அதுபோல் நீ செய்ய வேண்டுமா இல்லையா? ஒன்றுமில்லை, எனக்கு கூட்டம் கொடுக்குறது பரந்தூரிலும் கூட்டம் கூடியது. பிறகு 2ஆம் தரம் பரந்தூருக்கு நீ போகவில்லை, உனக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும்? ஐயா அவர் என்ன சொன்னார்னா, எனக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. இதில் வாண்டடாக ஒரு கட்சி அவங்களாம் வாண்டடாக வண்டியில் ஏறிக்கிறாங்க, நாங்கள் சீரியஸாக போட்டி நடத்துகிறோம், இதில் ஊழல் கட்சி ஏறிக்கிறது. அதாவது முன்னாடி என்ன சொன்னார்னா, தீய சக்தி ஊழல் சக்தி, இது வரைக்கும் ஊழல் சக்தி அதிமுக வண்டியில் ஏறானே யாரு? ஏடிஎம்கே அதையே மறைமுகமாக சொல்கிறாரு. இவர் விட்டு வண்டியில் ஏறானாமே. ஏன்னா இப்போ சமீப காலமாக அதிமுக தான் டிவிக்கு விமர்சனம் 10% ஓட்டு வச்சிருக்கவர். அவன் ஏற்கனவே 30 வருஷம் நாடாண்டவன். அவன் இவர் வண்டியில் ஏறிக்கிறேன் சிரிக்க மாட்டானா? இது காமெடியான கட்சிக்கு இங்கே வேலை இல்லைன்றாருயா. நான் அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணணும்னு இது அவசியம் இல்லை. காமெடியான கட்சின்னு இவர் சொல்கிறாரு, அவங்க பொருட்படுத்துறதே இல்லை. இவராக சொல்கிறது தானே இது. இவர் சொல்வதெல்லாம் என்ன தேவதூதர்கள் சொல்வதா? காமெடியான கட்சி. 30 வருஷம் நாடாண்டிருக்கேன். 4 வருஷம் நாடாண்டதில் 2 வருஷம் கொரோனா, ஒரு வருமானமும் இல்லை. அந்த கொரோனாவிலேருந்து மீள்றதுக்குள்ளே ஆட்சி முடிஞ்சு போச்சு. உள்ளே உட்கார்றதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு. இதுக்கு நடுவில் இந்த ஆள் அதை சமாளித்து அந்த ஆட்சி போய் விடாமல் ஆண்டிருக்கிறார். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், தேவதூதனின் ஆட்சி இல்லை அது. உங்களையெல்லாம் விட பொறுத்து கொள்ளத்தக்க ஆட்சி தான். இல்லை, தொடர்ந்து மாநாடு எல்லாமே என்டிஏ தலைமையிலான மாநாடு தான் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்படின்றப்போ பாஜக கண்ட்ரோலில் அதிமுக போயிடுச்சான்னு தானே பார்க்கப்படுது. அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. நீங்கள் இந்த யூடியூப்கார போய் நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்படி தானே மாநாடு நடக்குது. என்டிஏ தலைமையிலான மாநாடு, என்டிஏ தலைமையில தான் அடுத்த மாநாடு நடக்க போகுது. இருக்கவன் முன்கை எடுத்துக்குவேன். இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், கூட்டணியில் அமித்ஷாவும் எடப்பாடியும் ஒன்று. ஆனால் அமித்ஷாவுக்கு ரோடை தனியாக ஒதுக்கி கொடுப்பேன், எடப்பாடிக்கு ஒதுக்க மாட்டானே. எடப்பாடி சிஎம் ஆனால் ஒதுக்குவேன். பவரில் இருக்கிற மனிதர்களுடைய தன்மை தனி தானே. அவர் என்ன செஞ்சு விட்டாரு? இறுதியாக விஜய் பேசி முடிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னார். இந்த அறிவாலயம் பக்கம் சாலையோரம் போகிற எல்லாரையும்
கல்லாப்பெட்டியெல்லாம் கூட்டணியில சேர்த்து பாருன்னு யார சொல்றாரு? இப்போ ரீசெண்டா தேமுதிக தான் பேசு. தேமுதிக காங்கிரஸ் எல்லாம் இருக்கட்டும், ஒருத்தனும் உங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறானே. நான் என்ன சொல்றேன், ஒரு பொம்பளை சொல்றா, ஜமீன்தார் என்ன கூப்பிட்டாரு, பண்ணையார் என்ன கூப்பிட்டாரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட கூப்பிட்டாரு அப்படின்னே சொல்லிக்கிறதா. எவனும் கூப்பிட்டதாகவும் தெரியல, நீ போனதாகவும் தெரியலையே, ஒருத்தன் கூட உங்கள்கிட்ட வரலையே. நீ நான் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன், மந்திரி பதவி தருகிறேன், எல்லாம் தருகிறேன்னு சொன்னாலும் வரமாட்டேங்கிறேன். உன்னை காட்டி அவன் அங்கே கூட இடம் வாங்குறானே தவிர உங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறான். ஏன்னு சிந்திச்சிருக்கியா நீ ஏன் படகு கரையேற போவதில்லை, உன்னோட சேர்ந்து நம்மளும் முழுவதான்னு நினைக்கிறான். எம்எல்ஏ பதவியாவது மிச்சம்னு நினைக்கிறான். இதெல்லாம் உனக்கு புரியாமல் நான் தான் தமிழ்நாடுங்கிறேன். நீ அந்த பக்கம் போகிறவனெல்லாம் இழுத்துக்கிறாங்கிற. நீ எல்லாரையும் இழுக்கிறதுக்கு தானே பதவியில் பங்குன்னா. நீ தான் இந்த வேலையை செஞ்சது. அவெல்லாம் கடலை முட்டாய் கூட தரமாட்டான். அல்வா நான் தர்றேன் வாங்கடான்னு இழுத்தது நீ தான். ஒன்றும் புரியலை அவருக்கு. நம்ம என்ன பேசுகிறோம், சேம் சைடு என்ன பேசுகிறோம் என்பதும் அவருக்கு புரியவில்லை. உன்னிடம் பலன் கிடைக்கும் என்றால் வருவார்களா வரமாட்டார்களா? மந்திரி பதவியை விட எம்எல்ஏ பதவி பெரியதா? ஏன் வரமாட்டாங்க? ஒரு முறை ராத்திரியில் சிந்திக்க வேண்டாமா? நம் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை, நாம் ஆட்சிக்கு வருவோம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. ஆகவே நம்மோடு பங்கு பெற அவர்கள் வரவில்லை. இது உனக்கு புரிஞ்சா போதும், நீ அரசியல்ல நாளைக்கு ஏதாவது பயன்படுவேன். இதுவே உனக்கு புரியலையே. எனக்கு கூட்டணியே வேண்டாம், மக்கள் கூட்டணி இருக்கு என் கூட இன்னைக்கு பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டாரையா? இல்லை இருக்கட்டும், ஒரு கிலோ அல்வாவை கிண்டி வச்சுக்கணும், ஒருத்தனை வரல. இன்னொன்று, எனக்கு நான் யாருக்கும் அல்வா கொடுக்க தேவையில்லை, நானாகவே தின்று கொள்கிறேன்னு என்ன இதெல்லாம் பேச்சு என்று கேட்குறேன். நான் சொல்கிறேன், 2 ஆண்டுகளாக சொல்லியிருக்காய் அல்வா தரேன். எவனாவது வந்தானா அல்வாவுக்கு? ஏன் வரல? அல்வா வேண்டாம் என்பது என்னுடைய கொள்கை இல்லை. அல்வாவுக்கு தான் அலைகிறார் திருமாவளவன் கட்சி அரசியல் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு வரலாம் அல்வாவுக்கு தான் அலைகிறார். அல்வா என்பது பதவி, மந்திரி பதவி. சரியா? ஏன் வரமாட்டேங்கிறாரு? நீ தர்றம்னு சொல்றியே தவிர நீ கரையேற போவதில்லையே. நீ ஆட்சிக்கு வந்தால் தானே அல்வா தருவ. ஆட்சிக்கு நீ எப்படி வருவாய் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நினைக்கிறது. ஒருவனும் உன்னிடம் வரமாட்டேன்றா. பிறகு நானாக தனியாக போய் கூட நானாக தனியாக ஒருத்தையும் உன்னை கட்டிக்கலைன்னு நான் சாமியாராக போகிறேன்னு சொல்கிற மாதிரி தானே இது. வேஸ்ட். நீ இதையே கேட்குறீங்க. நம்ம எவ்வளவோ இல்லை தேமுதிக கூட்டணி ஐயா வேற போதுமா? ஏன் தேமுதிக கூட்டணி? என்ன தேமுதிக ஒரு கட்சியா? எல்லா கூத்து கொட்டையிலையும் துண்டு போட்டு வைக்கிற கட்சி அது. திமுகலையும் துண்டு போட்டு வைக்கும், அதிமுகலையும் துண்டு போட்டு வைக்கும். யார் என் மகனுக்கு ராஜ்யசபா கொடுக்குறாங்களோ, யார் எனக்கு 15-20 இடம் கொடுக்குறாங்களோ, 1/2% ஓட்டு வச்சுக்கணும், நமக்கு 5% ஓட்டுக்குள்ள இடம் வேணும். எல்லா பக்கமும் துண்டு போட்டு ஒரு கொள்கையும் கிடையாதா? நம்ம ஓபிஎஸ் போய் திமுக ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொன்ன அன்னோக்கி தற்கொலை பண்ணிக்கிட்டார். அரசியல் தற்கொலை. தட் இஸ் எ பொலிட்டிக்கல் சூசைடு. எப்போ போய் அறிவாலயத்தில் நின்று திமுக ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொன்னாரோ அப்பவே அது அதிமுகலே நீங்க சேர்க்க மாட்டீங்க. அவர் ஒரு பதவியில் ஏங்க ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு தனி கட்சி வச்சு ஒரு 10 பேரை சேர்த்து கொண்டு நான் ஒரு கூட்டணியில் பிறகு வருகிறேன் என்று சொல்ல வேண்டியதானே? இருக்கட்டும். இப்போ என்ன, முத்துராமலிங்கத்தை ஒரு தனி கட்சி நடத்தலை? காமராஜர் துணை முதலமைச்சராக வான்னு சொன்னார். எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு முதலமைச்சர் நாட்காலே இழுத்து போட்டு உட்கார தெரியும் என்று சொல்லிவிட்டு அவர் தனி கட்சி தான் நடத்தினார். ஏங்க ஆட்சியின் பலனை அனுபவிக்க வேண்டியதோடு எனக்கு ரொம்ப முத்துராமலிங்க தேவர் நினச்சா நெகிழ்ந்து போயிடும். எவ்வளவு காலம் சிறையிலிருந்து எவ்வளவு காலம் போராடி ஆட்சி வருகின்ற போது, அதிகாரம் வருகின்ற போது, சுதந்திரம் வருகின்ற போது அதனுடைய பலனை அனுபவிக்காமல் எதிர்கட்சி தொடங்கி விட்டார். எவனா செய்வானா? ஆக்குனது இவர். காமராஜும் கிண்டினாரு, இவரும் கிண்டினாரு அல்வாவை. அல்வா வெந்து வர்றபோது சாப்பிட்றதுக்கு இவர் இல்லை, போயிட்டாரு. அந்த மாதிரி மனிதர்களெல்லாம் இருந்த நாடு இது. இப்படி இருக்குது. கடைசியில் முத்துராமலிங்க தேவர், மாப்போ சிவஞானம், அண்ணா, பெரியார், ராஜாஜி, காமராஜர் ஆண்ட நாட்டில் விஜய், சீமான், ஓபிஎஸ் மாதிரி பெரிய என்ன இதெல்லாம் கேட்கவே செய்தித்தாளை பிரித்தா உமட்டுது. எதுக்காக உமட்டுதுன்னா அவ்வளவு தகுதியற்ற பேச்சுக்கள் வருகின்றன. யார் எதை சொல்வார்கள் என்று ஓபிஎஸ் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு ஓபிஎஸோட நல்ல பழக்கம் உண்டு. நல்ல மனிதர் அவர், நல்ல மனிதர், பழகுவதற்கு நல்ல மனிதர், இயல்பாக இருப்பார். ஆனால்
அவர் போய் திமுக ஆட்சி சிறப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்படின்னா மறுபடியும் வரட்டும் என்று தானே பொருள். நேரு அடித்த கொள்ளை பத்தாது, சுரேஷ் அந்த அவர் ஒன்று ஈரோட்டுக்கார் கரூர்காரர் அடித்த செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளை அடிக்காதவன் அவன். பொன்முடி அடித்த கொள்ளை பத்தாது, பெரியசாமி அடித்த கொள்ளை பத்தாது, நம்ம இவர் துரைமுருகன் அடித்த கொள்கை பத்தாது, எல்லாம் சிறந்த ஆட்சி. இனிமே விற்று கூறு போட்டு கொடுத்துருவாங்க. இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தால் விற்று பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க.